This video sponsored by SBI Digital Marketing. If you are interested, send your name and qualification above mentioned phone number. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. Instagram, Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டியூப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூரிலிருந்து வெளிவந்துள்ள வேலைவாய்ப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மயிலாப்பூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலிருந்து இதற்கான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இந்த பணியிடத்திற்கான நேர நியமனம் மூலம் நிரப்புவதற்கு 1/7/2020 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயதுக்கு உட்பட்டவராகவும் தகுதியான இந்து மதத்தை சார்ந்த நபரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது சொல்லுறாங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளர் சிவில், ஒரு பணியிடம். சம்பளம் பார்த்தீங்கன்னா 36,700 முதல் 1,16,200 கொடுக்குறாங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கட்டட பொருளியலில் பொறியியல் இளநிலை பட்டம் அல்லது பொறியாளருக்கான கல்வி நிறுவனத்தில் பிரிவு ஏ மற்றும் பிரிவு பியில் தேர்ச்சி பெற்றதுடன் கட்டிட பொறியியலை ஒரு பாடமாக பயின்றிருக்குன்னு சொல்லுறாங்க. இளநிலை உதவியாளர் 2 பணியிடம். சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,500 முதல் 58,500 வரை கொடுக்குறாங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கான கல்வி தகுதி பெற்றிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டு விற்பனையாளர் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைப்பிங் முடிச்சிருக்கணும். போத் ஐயர் தமிழ் இங்கிலீஷ் போத் ஐயர் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் தமிழ் ஐயர் இங்கிலீஷ் லோயர், அப்படி இல்லைனா இங்கிலீஷ் ஐயர் தமிழ் லோயர் முடிச்சிருக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷும் ஐயர் முடிச்சவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கணினி பயன்பாடு மற்றும் அலுவலக தானியங்கத்தில் சான்றிதழ் படிப்பில் தேர்ச்சி அல்லது அதற்கிடையான அரசு அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். தமிழ் புலவர் அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி 18,500 முதல் 58,500 வரை கொடுக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் யாதொரு பல்கலைக்கழகத்தில் அல்லது அதற்கிடையான தமிழில் பிலிட் அல்லது பிஏ அல்லது எம்ஏ அல்லது எம்லிட் பட்டம் கல்வி தகுதியை பெற்றிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமுறைகளில் ஒப்பித்தலில் திறன் பெற்றிருக்குன்னு கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் பார்த்தீங்கன்னா உதவி மின் பணியாளர் 2 வேகன்சி. சேலரி பார்த்தீங்கன்னா 16,600 முதல் 52,400 வரை கொடுக்குறாங்க. அரசால் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் அல்லது மின் கம்பி பணியாளர் தொழில் பயிற்சி நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மின் உரிமம் வழங்கல் வாரியத்திடமிருந்து அச்சு சான்றிதழ் பெற்றிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பாரா. இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி 15,900 முதல் 50,400 வரை கொடுக்குறாங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருக்கள் அர்ச்சகர் நிலை 2 ஒவ்வொரு கோயில் ஒரு வேகன்சி. சேலரி பார்த்தீங்கன்னா 16,600 முதல் 36,800 வரை கொடுக்குறாங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் யாதொரு சமய நிறுவனத்தால் அல்லது அரசு நிறுவனத்தால் அல்லது ஏனைய ஏதோ நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் ஓராண்டு படிப்புடன் மேற்கொண்டதற்கான சான்றிதழ் பெற்றிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவலர் போஸ்ட் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 16,600 முதல் 36,800 வரை கொடுக்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதவி பரிசாரகர் 2 வேகன்சி. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 10,000 முதல் 37,500 வரை கொடுக்குறாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தமிழ் படிக்க எழுத தெரிந்திருக்க வேண்டும். கோயில்களின் வழக்கத்திற்கு ஏற்ப நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய தகுதிச்சான்றுடன் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ 27/11/2025 தேதி முதல் 28/12/2025 தேதி வரை மாலை 5:45 மணிக்கு திருக்கோவில் அலுவலகத்தில் கொடுக்க வேண்டும் சொல்லுறாங்க. லேட்டாக வரக்கூடிய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணி சொல்லுறாங்க. விண்ணப்ப அனுப்ப வேண்டிய அட்ரஸை பொறுத்த வரைக்கும் இணைய ஆணையர் செயலாளர் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை 6,04,000 இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். கீழே வந்து சில கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்து மதத்தை சார்ந்ததாக இருக்கணும். நீங்கள் 2-3 பதவிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தனித்தனியாக அப்ளிகேஷன் அனுப்பணும். நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனோட ஆதார், வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுடன் அரசிதழ் பதிவு பட்டாளுடன் சான்றப்பம் பெற்று அனுப்ப வேண்டும் சொல்லிக்கிறாங்க. நீங்கள் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ், கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழும் சேர்த்து அனுப்பணும். நீங்கள் வந்து வயதிற்கான சான்று ஆவணம் அல்லது கல்வி நிலையத்தில் வழங்கப்பட்ட மாற்றுச் சான்றிதழை நகல் இணைக்கப்படும் சொல்லுகிறாங்க. முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பமும் கேட்கப்பட்ட சான்றிதழ்கள் இணைக்கப்படாத விண்ணப்பமும் ரிஜெக்ட் செய்யப்படும் சொல்லுகிறாங்க. உங்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண தகுதியற்றவன்னு சொல்லுகிறாங்க. நீங்கள் கோயிலில் மற்ற கோயிலில் உங்களை வந்து தண்டனை காரணமாக பணிநீக்கம் செய்யப்பட்டிருந்தால் நீங்களும் விண்ணப்ப தகுதியற்றவன்னு சொல்லுகிறாங்க. இதற்கான செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்வி தகுதி, அனுபவம், செயல்முறை தேர்வு, கூடுதல் தகுதி மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றில் பேரும் மதிப்பின் அடிப்படையில் நடைபெறும் சொல்லுறாங்க. நீங்கள் வந்து அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா திருக்கோயில் அலுவலகத்தில் ரூ. 50 செலுத்தி விண்ணப்பத்தினை அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லுறாங்க. இதற்கான நீங்கள் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சல் உரையின் பணியிட வரிசை மற்றும் எந்த பணியத்துக்கு அப்ளை பண்ணலாம் அதை மென்ஷன் பண்ணி பணியத்துக்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட்டு அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் 75 மதிப்புள்ள அஞ்சல் விலை ஒட்டி சுய விலாசம் மற்றும் ஒப்புகை அட்டையுடன் அஞ்சல் உரையை இணைத்து அனுப்ப வேண்டும் சொல்லுறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க. டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. இதோட அனுப்ப வேண்டிய சான்றிதழ்கள் கொடுத்து இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.